மத்தேயு 27வது அதிகாரம் 51வது வசனத்திலும், மார்க்கு 15வது அதிகாரம் 38வது வசனத்திலும், லூக்கா 23வது அதிகாரம் 45வது வசனத்திலும் திரைச்சீலை கிழிந்த சம்பவம் காணப்படுகிறது. 3 சுவிசேஷர்கள் சொன்னார்கள், ஆனால் இதையும் யோவான் சொல்லாமல் விட்டுவிட்டார். மார்க்கு 15:38 தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக கிழிந்தது என்று வாசிக்க முடியும். இந்த தேவாலயம் என்று சொன்னது சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்தை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இடித்து போட்டு தரைமட்டமாகி விட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு ஏரோது மகா என்று சொல்கிறதான ராஜா கட்டிய ஆலயம்தான் இந்த திரைச்சிலை காணப்படுகிற அந்த ஆலயமாக இருந்தது. தேவன் மோசையிடம் சொன்னபடிதான் இந்த ஏரோது ராஜாவும் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3ஆக பிரித்து ஆலயத்தை கட்டியிருந்தான். பரிசுத்த ஸ்தலத்திலே எல்லா ஆசாரியர்களும் போக முடியும். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனம், உடன்படிக்கை பெட்டி, ஆரோனின் கோல், மன்னா பாத்திரம், மோசையின் கற்பலகை, இப்படிப்பட்டதான காரியங்கள் அங்கே